நம்ம தெருநாய்க்கள் பிரச்சனை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? நீங்க கூட பைரவரோட இதனால நடக்குதுன்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்? இல்ல பைரவர் கோவிலுக்கு போணுமா? அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குதா? பொதுவாகவே இந்த சனி வக்ர காலம் என்பது இந்த திருநாய்கள் தொந்தரவு, அது மாதிரி வக்ர புத்திக்காரர்கள் தொந்தரவு இருக்க தான் செய்யும். அதுக்கு பைரவர் கோயிலுக்கு போகிறது. பைரவர் என்பது என்னன்னா சிவபெருமானின் 64 முகூர்த்தங்கள் சொல்லுவாங்க. 64 வடிவங்கள். இப்போ விஷ்ணு பெருமானுக்கு 10 அவதாரம்னு சொல்றோம்ல, 10 வடிவங்கள் சொல்றோம்ல, அதே மாதிரி சிவபெருமானுக்கு 64 முகூர்த்தங்கள்னு 64 வடிவம் இருக்கு. அதுல சனி பகவான் கொடுக்கக்கூடிய தொல்லைகளிலிருந்து நம்மளை காப்பதற்காக சிவபெருமான் எடுத்த ஒரு வடிவம் தான் பைரவருடைய வடிவம். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சனீஸ்வர பகவானுங்கிறது போலீஸ்காரர் மாதிரி. நம்ம தப்பு பண்ணிட்டா போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, டகடகனா போட்டு அடிச்சிருவாங்க. அதே பைரவர் என்பது வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல் மாதிரி. வக்கீலோட போகும்போது என்ன பண்ணுவாரு, இப்ப என்னப்பா என் பிள்ளை தப்பு பண்ணா, என்னுடைய கிளைண்ட் என்ன தப்பு பண்ணான்னு கேட்பாங்களா இல்லையா? அப்ப டக்குன்னு அடிச்சிட முடியாது. அப்ப பைரவர் துணை கொண்டு இந்த சனீஸ்வர பகவானுடைய வக்ர காலத்தை நம்ம கடந்து போகணும்.